சித்தர்கள் மரபில் தலைமை தாங்கக்கூடிய தகுதி மிக்கவர் திருமூலர். அவர் அட்டாங்க யோகம் என்று ஒன்றை பற்றி மிக சிறப்பாக பாடுகிறார். திருமூலர் 3047 பாடல்கள் பாடியிருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சில பாடல்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கின்றன. அட்டாங்க யோகத்தை பற்றி சில செய்திகளை திருமூலர் பேசுகிறார். அட்டாங்க யோகம் என்பது இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 படிகளை கொண்டது. இயமம் என்பது தீது அகற்றல், தீமை செய்யாமல் இருப்பது. நியமம் என்பது நல்லதை செய்வது. 3வது ஆதனம் என்பது ஆசனத்தில் அமர்ந்து உடம்பை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்த நினைத்து மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது. இந்த 4வது பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் தான் மூச்சு காற்றை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று திருமூலர் பேசுகிறார். பிராணாயாமத்தை சுருக்கமாக இதுக்கு முன்னால் சிந்தித்தோம். வலது மூக்கு, இடது மூக்கு, 2 மூக்கு. நமக்கு மூச்சு ஓடுற பொழுது வலது மூக்கில் மூச்சு ஓடுனா சூரிய கலை, இடது மூக்கில் மூச்சு ஓடுனா சந்திர கலை. பிராணாயாமம் ரொம்ப சாதாரணமாக சொல்லப்போனால் முதலில் வலது மூக்கை மூடிக்கொண்டு இடது மூக்கு வழியாக மெதுவாக இழுத்தல், உள்ளே வைத்திருத்தல். அதுக்கப்புறம் இடது மூக்கை மூடிக்கொண்டு வலது மூக்கு வழியாக மெதுவாக விடுதல். அதுக்கப்புறம் அப்படியே மாத்துறது. இப்போ எந்த மூக்கை முன்னால் மூடணுமோ அந்த மூக்கை திறந்து இன்னொரு மூக்கை மூடி இதே மாதிரி திரும்ப செய்கிறது. முதலில் வலது மூக்கை மூடினால் இப்போ இடது மூக்கை மூடுறது. மூடி வலது மூக்கு வழியாக இழுத்து உள்ளே வைத்திருந்து இடது மூக்கு வழியாக வெளியில் விடுவது. சார், எவ்வளவு நேரம் இழுக்கணும், எவ்வளவு நேரம் உள்ள வச்சிருக்கணும், எவ்வளவு நேரம் வெளியில் விடணும், இதுதான் முக்கியம். திருமூலர் பேசுகிறார். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். ஈரெட்டு 16. இந்த கையினால் சுன்றோம். இதுக்கு பேர் மாத்திரைன்னு பேர். நம்ம டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிட்ற மாத்திரை இல்லை. இந்த தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரைங்கிறமே அந்த மாத்திரை இல்லை. இந்த சுண்டு, இதுக்கு பேர் மாத்திரை. என்ன செய்யணுமா? வலது மூக்கை மூடிட்டு இடது மூக்கு வழியா 16 சுண்டு உள்ளே இழுக்கணுமா. ஏறுதல் பூரகம்னா உள்ளே இழுக்கிறது, ஈரெட்டுன்னா 16, வாமம்னா இடது பக்கம். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால். சுருக்கமாக சொல்கிறேன். வலது மூக்கை மூடிட்டு இடது மூக்கு வழியா 16 சுண்டு இழுக்கணுமா. இழுத்து 2 மூக்கையும் மூடிக்கணுமா. மூடிக்கிட்டு 64 சுண்டு உள்ள வச்சிருக்கணுமா. 8 64 சுண்டு உள்ள வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இடது மூக்கை மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா 32 சுண்டுக்கு வெளியில் விடணுமா. எப்படி? 16, 64, 32. நான் கிட்டத்தட்ட 45-50 வருஷமாக திருமூலர் திருமந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊரில் எனக்கு சொற்பொழிவு வந்தது. இதை பேசினேன். எனக்கு ஒரு சிந்தனை, நம்ம செஞ்சு பார்த்தா என்ன? பேசிகிட்டே போகாமல் செஞ்சு பார்க்கறது. 16 சுண்டு இழுக்கணும், 64 சுண்டு உள்ளே வைக்கணும், 32 சுண்டு வெளியில் விடணும். இவ்வளோதானே? பண்ணி பார்த்துருவோம். எர்ணாகுளம்னு ஒரு ஊர். அங்கே சொற்பொழிவு. ஒரு அறையில் உட்கார்ந்துருக்கேன். காலம்பர 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தம், அருமையான நேரம் அது. உட்கார்ந்தேன், பத்மாசனம் போட்டுட்டேன், இந்த மூக்கை மூடிட்டேன். இடது மூக்கு வழியாக 16 சுண்டு இழுத்து விட்டேன். பெரிய வெற்றி. 2 மூக்கையும் மூடினேன். 64 சுண்டு உள்ளே வச்சிருக்கணும். 10, 12, 15, 18 கண்ணு மொழி வெளியில் வருது. அடேங்கப்பா, 64 சுண்டு உள்ள கும்பகம் பண்ணி மூச்சு அடக்க முடியலை. 20 சுண்டு கூட முடியலை, விட்டுட்டேன். போனா போகுது, எப்படியும் போகட்டும், நம்மளால முடியாது. 64 சுண்டுன்னா உயிர் போயிடும் போல இருக்கு, கண்ணு வெளியில் வந்துடும். பேசாமல் விட்டுட்டேன். நம்ம சொல்லத்தான் லாயக்கு, செய்ய வேண்டாம், விட்டுட்டேன். மதுரைக்கு திரும்பி வந்தேன். பாலசுப்பிரமணிய முதலியார்னு என்னுடைய நண்பர், பெரிய சித்தர்,
வெளியே தெரியாது. சித்தர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். சித்தர்கள் தங்கள் வரலாற்றை மற்றவர்கள் சொல்வதற்கும் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் அருள் இல்லாவிட்டால் சித்தர்களை பற்றி பேசவே முடியாது. நினப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை வணங்கி வழிபட்டு அவர்கள் அருள் பெற்றுத்தான் பேச முடியும். பாலசுப்பிரமணியம் முதலியார்கிட்ட சொன்னேன், ஐயா 16 சுண்டு இழுத்துட்டேன், 64 சுண்டு வைக்க முடியலை, விட்டுட்டேன். நல்ல வேலைன்னார். ஏன்னு கேட்டேன். நீ 64 சுண்டு வச்சிருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு 8 நாள் ஆகிருக்கும்னாரு. எனக்கு எப்படி இருக்கும்? என்ன அப்போ திருமூலர் சொல்கிறாரு? முட்டாளே, அவர் அப்படி சொல்லலை. அப்போ எப்படி சொல்கிறாரு? முதல் படியே 16, 64, 32 இல்லை, 16:64:32. சுருக்கமாக சொல்லப்போனா 1:4:2. முதல்ல ஒரு சுண்டுக்கு இழு, 4 சுண்டு வச்சுக்கோ, 2 சுண்டு வெளியில விடு. அடுத்த நாள் அதை கொஞ்சம் பெருக்கிக்கோ, 2 சுண்டு இழு, 8 சுண்டு வச்சுக்கோ, 4 சுண்டு வெளியில விடு. அந்த மாதிரி பழக்கிக்கோ. இந்த ரேஷியோ எப்படி? 16, 64, 32. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டு வா. கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு அப்புறம் முயற்சி எடுத்து செய்வாயானால், ஒழுங்காக செய்வாயானால், உன் சிந்தனை தூய்மையாய் இருக்குமானால் இந்த 16, 64, 32க்கு போகலாம். நாம் பார்த்தேன், நமக்கு இது ஒத்து வராது. ஐயா எங்களுக்கு தகுந்தாப்புல சொல்லுங்க, சிம்பிள் பிராணாயாமான்னார். என்னன்னு கேட்டேன். முதல்ல வலது மூக்க மூடிக்கோ, சரி. இடது மூக்கு வழியா இழு, சரி. எவ்வளவு இழுக்கணும்? உன்னால முடிஞ்ச வரைக்கும் இழு. வசதியா போச்சு. ஆஸ்துமாக்காரனை போய் கண்ட வரைக்கும் இழுன்னா இழுக்க முடியாது, உள்ளே வச்சுக்க முடியாது. உன் சௌரியம், முடிஞ்ச வரைக்கும் இழு, சரி. 2 மூக்கையும் மூடிக்கோ, உள்ள வச்சுக்கோ. எவ்வளவு நேரம் கும்பகம்? முடிஞ்ச வரைக்கும் கும்பகம் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கப்புறம் இடது மூக்க மூடிக்கோ, வலது மூக்கு வழியா மெதுவா விடு. முடிஞ்ச வரைக்கும் மெதுவா விடு, போதும். இதை பயிற்சி பண்ணுன்னார். இதுதான் நமக்கு வசதியான பிராணாயாமம். கைலாஸ் யாத்திரை போற பொழுது, மலை ஏறுற பொழுது மூச்சு வாங்கும். 40% தான் ஆக்சிஜன் கிடைக்கும். கீழே குனிய முடியாது. குனிஞ்சா வயிற்றுல யாரோ அமுக்குறாப்பில் இருக்கும். ஷூவெல்லாம் மாட்ட வராது, ஓட முடியாது. ஆக்சிஜன் 40%. என்ன செய்கிறது? கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு காற்றை நல்லா இழுத்து விட்டு பிராணாயாமம் பண்ணிட்டா மூச்சு வசதியாயிடும், மேலே ஏறலாம். நான் 2 தடவை கைலாஷ் யாத்திரை போயிருக்கிறேன். இந்த பிராணாயாமமும் சிவபுராணமும் தான் என்னை காப்பாற்றியது. மேலே ஏறுவதற்கு ஒரு பக்கம் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, மாணிக்க வாசகசாமி எங்கூடவே வருவார். இன்னொரு பக்கம் இந்த பிராணாயாமம் நல்ல மூச்சு காற்றை இழுத்து விடு. சாதாரணமாகவே மூச்சு காற்றை அதிகம் இழுத்து விட்டால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம். கிருபானந்த வாரியார் சுவாமிகிட்ட ஒரு நாள் பேசுகிற பொழுது, ஐயா இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டேன். நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமான்னார் சாமி. எப்படின்னு, உலகத்தில் யமதர்ம ராஜா நம்ம மூச்சை கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கானா. இத்தனை கோடியே, இத்தனை லட்சத்து, இத்தனை ஆயிரத்தி சொச்ச மூச்சில் இவன் உயிர் போகணும்னு. அத்தனை கோடி மூச்சையும் நான் விருட்டுன்னு விட்டுட்டேன்னா சீக்கிரமாக செத்து போயிடுவேன். நல்லா இழுத்து விட்டேன்னா அத்தனை கோடி மூச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால மூச்சை நல்லா இழுத்து விடு. இன்னொரு ரகசியம் தெரியுமா? கல்யாணமானதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் மூச்சை நல்லா இழுத்து விட்டு பழகிட்டா பிறக்கிற குழந்தை 100 வருஷத்துக்கு இருக்குமா. தேவ ரகசியத்தை எல்லாம் திருமூலர் நமக்கு பேசுகிறார் பிராணாயாமத்தில். நம்ம இப்போ அட்டாங்க யோகத்துக்கிட்ட போகிறோம். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம். அடுத்தபடி பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா புத்தி வெளியில் போகாமல் இழுக்கிறது. இந்த புத்தி இருக்கே, சாமி கும்பிடுற போது தான் வெளியில் சுத்தம். பூஜையில் உட்கார்ற பொழுது அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நினைக்கும். கஷ்டம். இந்த மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்.
மனமெனுமோர் பேய்க்குரங்கு மடைப்பயலே நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். வள்ளற் பெருமான் பேசுவார். இது அடக்கிறது ரொம்ப கஷ்டம். மனசை திருப்ப முடியாது. என்ன செய்யலாம்? ஒரு சிந்தனை வரக்கூடாதுன்னு நினைச்சா வேற ஒரு நல்ல சிந்தனை செய். இதான் பிரத்தியாகாரம். கெட்ட சிந்தனை வரக்கூடாதுன்னு நினைச்சா நல்ல சிந்தனையின்பால் திருப்பு, மடைமாற்றம் செய். ஓடி வர்ற தண்ணீரை நிறுத்த முடியாது, மடைமாற்றம் பண்ணிவிடு. இதுக்கு பேரு பிரத்தியாகாரம். இது 5வது படி. அட்டாங்க யோகத்தில் யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்தியாகாரம். 6வது படி தாரணை. தாரணை என்பது ஆண்டவன் திருநாமத்தை வாயிலும் ஆண்டவன் சிந்தனையை மனத்திலும் தரித்திருப்பது தாரணை. எப்பவும் சிவ சிந்தனையோடு இருக்கணும். யாராவது பக்கத்தில் கும்பிட்டா சிவாங்கணும். தன்னை மீறி அந்த பழக்கம் வந்துடணும். இறந்து போற பொழுது வேற சிந்தனை இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சிவ என்பது பெரிய மந்திரம், சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி. இந்த ரெண்டும் இருந்தா வேற என்ன வேணும்? சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. திருமூலர் திருமந்திரத்தில் அற்புதமா சொல்றார். இதுல எத்தனை சிவ வருது பார்த்தீங்களா? சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. 9 சிவ வருது. இந்த பாட்டை 12 முறை சொன்னா 108 சிவ வந்துருமா? இது ஒரு மந்திரம். சொல்லு சிவ 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 சிவ. நல்ல மந்திரம். தரித்திருத்தல் என்பது ஆண்டவன் திருநாமத்தை நாக்கிலும் ஆண்டவன் சிந்தனையை மனத்திலும் தரித்திருத்தல். மனசு மேயுதில்ல, திருநாமத்தை சொல்லி பழகுங்க, தன்னை அறியாம கட்டுக்குள்ள வரும். இப்போ அட்டமா சித்தி மாதிரி அட்டாங்க யோகம். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்தியாகாரம், தாரணை என்பது தரித்திருத்தல். அடுத்தபடி 7வது படி தியானம், 8வது படி சமாதி. தியானம்னா என்ன? இதுவரைக்கும் ஆண்டவன் சிந்தனை கொஞ்ச நேரத்துக்கு வரும், ஓடும், திரும்ப வரும், ஓடும். நமக்கு ரொம்ப நேரத்துக்கு ஓடும். அதானே? ஞானிகளுக்கு கொஞ்ச நேரம்தான் மனசு ஓடும் வெளியில, நமக்கு ரொம்ப நேரம் ஓடும். விடாமல் சிந்தனை இருக்குமானால் தைலதாரை போலே, ஒரு தைலத்தை கொட்டினால் எப்படி அது கம்பி மாதிரி விழுமோ அப்படி இருக்குமானால் அதுக்கு பேரு தியானம். தாரணை வேறு, தியானம் வேறு. தாரணை விட்டு விட்டு வரும், தியானத்தில் கடவுள் சிந்தனை தொடர்ச்சியாக வரும். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்தியாகாரம், தாரணை, தியானம். 8வது படி சமாதி. சமாதி என்பது தன்னினைப்பு அற்று இறைவனோடு இரண்டர கலந்து மூச்சு மட்டும் ஓட பேரின்பத்தில் லயித்திருப்பது. அதுக்கு பேரு சமாதி. தியானத்தில் கூட நான் செய்கிறேன், நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். சமாதியில் இந்த நினைப்பே இருக்காது. இதை திருமூலர் அட்டாங்க யோகம் என்று பேசுகிறார். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அட்டாங்க யோகத்தில் இருந்தால் வேறு எதுவும் தேவை கிடையாது. சமாதி நிலையில் இரண்டர கலக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று உலக மக்களை காப்பாற்றுவதற்காக திருமூலர் திருமந்திரத்தில் ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் பல பாடல்கள் பாடி நமக்கு வழிகாட்டுகிறார். திருமூலர் திருமந்திரத்திலே நிறைய பாட்டுக்கள். அவர் வரலாற்றை பின்னாலே நாம் சிந்திக்க இருக்கிறோம்.
எனக்கு தெரிய பல பெருமக்கள் ஆலயத்துக்கு நிறைய செய்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு துன்பம் என்றால் அதை ரொம்ப பேர் கண்டுக்கிறது இல்லை, அவன் தலையெழுத்துன்ட்டு போயிடுறாங்க. இதை கொஞ்சம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு சோறு போடுங்கள். அதை விட பெரிய புண்ணியம் கிடையாது. வள்ளற் பெருமான் அதுக்காகத்தான் அணையாத அடுப்பை உண்டாக்கினார். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்காமா, இங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதுக்குத்தானே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன். யாருக்கு பசியோ பசிச்சவனுக்கு சாப்பாடு போடு. யாருக்கு துன்பமோ அவன் துன்பத்தை தீர்த்து வை. கோயிலுக்கு போவது முக்கியமா, பசித்தவனுக்கு சாப்பாடு போடுவது முக்கியமா என்று கேட்டால் திருமூலர் பசித்தவனுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு ஆலயத்துக்கு போ என்று சொல்வது மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறார். நமக்கு நடமாடுங்கோயில்னு பேர், கோயிலுக்கு படமாடுங்கோயில்னு பேர். அங்கே ஒரு படத்தை வச்சு கும்பிடுறோம் அல்லது ஒரு திருமேனியை வச்சு கும்பிடுறோம். இதுக்கு பேர் நடமாடும் கோயில். ஆமாம், இதுவும் கோயில் தானே, இங்கேயும் சாமி இருக்குல்ல, முதுகுத்தண்டு தான் இங்கே கொடிமரம் எல்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு பேர் நடமாடும் கோயில், அதுக்கு பேர் படமாடும் கோயில். நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா அது படமாடும் கோயிலுக்கு வரும். படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா அது நடமாடும் கோயிலுக்கு வராது. 4 வரி திருமூலர் திருமந்திரம் அந்த காலத்தில் பாடின பாட்டு. படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்கதாமே. இது புரிகிறதுக்கு எனக்கு ஒரு பழக்கம், ஒரு கதை சொல்றது உண்டு. இது ராமகிருஷ்ணர் சொல்லி கொடுத்தது. கதை சொன்னீங்கன்னா கேட்குறவங்களுக்கு நல்லா புரியும். ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய பணக்காரர் பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணுறேன்னு நேர்ந்துக்கிட்டார். கோயம்புத்தூர் பணக்காரர். அபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு அவரால் போக முடியலை. ஒரு கணக்க பிள்ளைய அனுப்பினார். அந்த காலம் கூட்டு வண்டி 1000 வாழைப்பழம் திண்டுக்கல் சிறுமலை பழம் வாங்கி கொடுத்து கணக்க பிள்ளைய அனுப்பிச்சிட்டார். நீங்கள் போய் பழனி ஆண்டவனுக்கு வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கோ. கணக்கப்பிள்ளை 1000 வாழைப்பழத்தை எடுத்து ஒரு கூட்டு வண்டியில் போட்டு எடுத்துக்கிட்டு வண்டிக்காரன் வண்டி ஓட்ட கணக்கப்பிள்ளை உள்ள உட்கார வண்டி போய்கொண்டே இருக்கிறது. பணக்காரர் அங்கே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு கொடுத்து வைக்கல. எடுத்து வச்சது அவருக்கு, கொடுத்து வச்சது இவருக்கு. ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. புறப்பட்டு வர்றார். கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டார். பொள்ளாச்சி வந்துட்டார். உடுமலைப்பேட்டை தாண்டியாச்சு. பழைய காலம். வண்டி மடத்து குளத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு. நிமிந்து பார்த்தா பழனி கோயில் தெரியுது. பக்கத்தில் திரும்பினார். தரையில் கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, மயக்கம் போட்ட மாதிரி கிடக்கிறான். கணக்கப்பிள்ளை இறங்கி பார்த்தார். மூச்சு ஓடுது, புரிஞ்சு போச்சு. இவனுக்கு என்ன நோய்? பசிப்பிணி. நமக்கு 2 பிணி உண்டு. ஒன்று சோர்வு பிணி, இன்னொன்று பசிப்பிணி. பசிப்பிணிக்கு மருந்து உணவு, சோர்வு பிணிக்கு மருந்து தூக்கம். திரும்ப திரும்ப வரும். பசிப்பிணியும் திரும்ப வரும், சோர்வு பிணியும் திரும்ப வரும். இவனுக்கு பசிப்பிணி தெரிந்து விட்டது. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கையில் பணம் இருக்குது, பணத்தை கொடுத்தா சாப்பிட முடியுமா? அந்த இடத்துல ஒன்றும் கிடைக்காது. கணக்கப்பிள்ளை யோசிக்கிறார். 1000 வாழைப்பழம் சாமிக்கு போகுது, ஒரு 4-5 வாழைப்பழத்தை கொடுத்தா என்ன? பழனி ஆண்டவா என்னை மன்னிச்சுக்கோ. ஒரு வாழைப்பழத்தை எடுத்தார், உரிச்சார், வாயில் வச்சார், மடக்குன்னு உள்ளே போயிடுச்சு. 2வது பழத்தை வச்சார், சாப்பிட்டான். 3வது பழத்தை வாயில் வச்சார், சாப்பிட்டான், முழிச்சுக்கிட்டான். 4வது பழத்தை கையில் வாங்கி சாப்பிட்டான். 5வது பழத்தை உட்கார்ந்து சாப்பிட்டான். 6வது பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஐயா நன்றி நடந்து போயிட்டான். மருந்து எவ்வளவு வேகமாக வேலை பார்க்குது பார்த்தீங்களா? இதுதான் பசிப்பிணிக்கு மருந்து. 6 வாழைப்பழம் கொடுத்தாச்சு. கணக்கப்பிள்ளை பழனியில் போய் பாக்கி 994 வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டார். ராத்திரி கோயம்புத்தூரில் பணக்காரர் நல்லா தூங்குறார். கனவுல பழனி ஆண்டவன் போய் நிற்கிறான். சாமி கனவுல வருவாரான்னு நினைக்காதீங்க. நம்ம நினைச்சு படுத்தா சத்தியமாக கனவுல வருவார்.
ராமலிங்க சாமி கேட்கிறார், பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஈதோ. நாம் பார்த்துட்டா திருஷ்டிப்படும், கண்ணேறுபடும், அப்படின்னா எனக்கு காட்ட மாட்டேங்கிற, கனவுலையாவது காட்டக்கூடாதா? பெரிய பணக்காரர் கோயம்புத்தூர்ல தூங்குறார், பழனி ஆண்டவன் கம்பீரமா போய் கனவுல நிற்கிறான். இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கையெடுத்து கும்பிட்டார். கண்டார்தம் வணங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்கதிரு நீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வட பழனி மேவும் தண்டாயுத பெருமான் சேவடிக்கே அகங்குலைந்து தழைத்து வாழ்வாம். கும்பிட்டார். பழனி ஆண்டவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்ததுன்னா. இவருக்கு தூக்கி போட்டது. பாக்கி 994 வாழைப்பழத்தை கணக்கப்புள்ள வித்து விட்டார். அப்படித்தானே தோணும். மறுநாள் காலையில் கணக்கப்புள்ள வந்தார். ஓய் கணக்கப்புள்ள, எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று? அவருக்கு பயந்து போச்சு. யாரு சொல்லி இருப்பா? சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான், வண்டி ஓட்டுறவனு நானும் தான். யாரு சொல்லி இருப்பா? முதலாளி அதில் பாருங்க, ஒன்றுமில்லை, உனக்கு பணம் வேணும்னா என்ன கேட்கலாம். 994 வாழைப்பழத்தை வித்திருக்க, 6 பழம் தான் சாமிக்கு போயிருக்கு. நேற்று ராத்திரி பழனி ஆண்டவன் கனவுல வந்து சொல்லிவிட்டான். அப்படியான்னார் கணக்கப்பிள்ளை. கண்ணீர் விட்டார். பரவாயில்ல, அழாதே, இனிமே தப்பு பண்ணாதே. இல்லை முதலாளி, அது இல்லை, 994 வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று, அது வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு ஏழைக்கு 6 வாழைப்பழம் சாப்பிட கொடுத்தேன், அது வந்துச்சுன்னு சொல்கிறான். ஏழைக்கு கொடுத்தா அவனுக்கு போகுது, அவனுக்கு கொடுத்தா ஏழைக்கு வரல. முதலாளி பார்த்தீங்களா? ஆமா ஐயா, பழைய காலத்தில் எங்கள் அப்பா ஒரு புத்தகம் வாங்கி வச்சிருக்கார், உள்ளே இருக்கு, எடுத்துக்கிட்டு வர்றேன். எடுத்துக்கிட்டு வந்தார், பிரிச்சார், படிச்சார். அந்த புத்தகம் திருமூலர் எழுதிய திருமந்திரம். படமாடும் கோயில் பகவர்கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா, நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்கதாமே. இது திருமூலர் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி. பசித்தவனுக்கு சாப்பாடு போடு, இறைவனுடைய திருவடி உனக்கு உடனே கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லவனாயிரு, சோறு போடு. ஜீவானந்த அழகா சொல்லுவார், ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்தில் இருக்கிறான் சொக்கலிங்கம். எல்லாருக்கும் சாப்பாடு போடு, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். திருமூலர் அதிலே தலையாய சித்தர்.